10th Maths Chapter 3 Algebra exercise 3.12 question வந்து என்ன கேட்டிருக்காங்க. If the difference between a number and its reciprocal is 24/5 then find the number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ்னால் என்னென்னா மைனஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. ரெசிப்ரோக்கல் அப்படின்னா இப்போ ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். இந்த ஏவோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா 1/a. பின்னு ஒரு நம்பர் எடுத்தோன்னா 1/b. 3 நம்பர் எடுத்தோன்னா 3 ரெசிப்ரோக்கல் 1/3. இதுதான் ரெசிப்ரோக்கல். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல்னால் அதோடைய ரெசிப்ரோக்கல். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரும் அதிலிருந்து மைனஸ் பண்ணும்போது அந்த ரெசிப்ரோக்கலை நமக்கு 24/5ன்றாங்க. அதாவது ஒரு நம்பர், அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல்கிறாங்க. டிஃபரன்ஸ்னால் இது தான் மைனஸ் போடுறோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ நம்பர், அந்த நம்பர் எக்ஸு, அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், அதோடைய ரெசிப்ரோக்கல்னால் 1/x. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ நம்பர், அந்த நம்பர் எக்ஸு, அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், அதோடைய ரெசிப்ரோக்கல் வந்து 24/5ன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அந்த நம்பர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். லெட் பி த நம்பர், அந்த நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், லெட் பி த நம்பர் பி எக்ஸ். அவங்களே கிவனில் ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா டிஃபரன்ஸ்னால் மைனஸ் பிட்வீன் ஏ நம்பர், அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், இந்த எக்ஸோடைய ரெசிப்ரோக்கலை நமக்கு 24/5ன்னு சொல்கிறாங்க. இஸ் 24/5. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதிலிருந்து எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா x² மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 24/5. இந்த 5ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகும், இந்த 5 இன்ட்டு x² மைனஸ் 1 ஈக்குவல் டு 24 இருக்குது. இது கூட இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். நான் சால்வ் பண்ணலாம். 5 × x² 5x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 24x. இந்த 24x LHSல கொண்டு போயிட்டு ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். 5x² மைனஸ் 5 இருக்குது. 24x இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆஃப் 24x இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். நவ் x² எக்ஸ் டேம் அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். 5x² எழுதிட்டேன், மைனஸ் 24xன்னு எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் 5 லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் எழுதுகிறேன். இப்போ இதை பார்க்குறதுக்கு ax² + bx + c ஃபார்மில் இருக்குது. x² கோஎஃபிஷியன்ட் 5 இன்ட்டு கான்ஸ்டன்ட் -5. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் ஆஃப் 25 வருது. எனக்கு 2 நம்பராக பிரிக்கணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது -25 வரணும், அண்ட் 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது -24 வரணும். 25 1s ஆர் 25. இங்கே மைனஸ் போட்டோன்னா -25யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது -25, -25யும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது -24. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த -24xக்கு ஒரு -25x ப்ளஸ் ஒரு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். 5x² -24xக்கு பதிலாக -25x அண்ட் ப்ளஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் இந்த 5 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு 2 பார்ட், ரெண்டாவது 2 பார்ட். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் காமனாக 5xஐ வெளியில் எடுக்கலாம். 5xஐ நம்ம வெளியில் எடுத்தோம்னா இந்த இடத்துல x மட்டும் இருக்கும். மைனஸ் 5 × 5 25, இங்கே எக்ஸும் வெளியில் எடுத்தாச்சு. ப்ளஸ் இங்கே x - 5 வந்துருக்கு. ஸோ இங்கேயும் x - 5 வரணும்னா வெளியில் காமனாக 1 எடுக்கலாம். 1 எடுத்துட்டோன்னா இந்த x - 5 அப்படியே இருக்கும். இங்கேயும் x - 5 x - 5 காமனாக இருக்குது. காமனாக x - 5 நம்ம எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல 5x அண்ட் இந்த இடத்துல ஒரு 1 ஈக்குவல் டு 0. இப்போ x - 5 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 5x + 1 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். x - 5 ஈக்குவல் டு 0 அண்ட் 5x + 1 ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸோடைய வேல்யூ 5 அண்ட் இங்கே 5x ஈக்குவல் டு 1. இந்த சைடு வரும்போது -1 ஆகிடுச்சு. எக்ஸோடைய வேல்யூ -1/5. நவ் எக்ஸுக்கு 5 - 1/5 கிடச்சிருக்கு. ஃபைண்ட் த நம்பர்னு கேட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெசிப்ரோக்கல் ஃபைண்ட் த நம்பர்ஸ் போது ஒரு நம்பர் 5, இன்னொரு நம்பர் -1/5. இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது நமக்கு 24/5 கிடைக்குதுன்றாங்க. ஃபஸ்ட் நம்பர் என்ன 5ங்களா, மைனஸ் ஆஃப் 1/5. இது டிஃபரன்ஸ் பண்ணும்போது நமக்கு 24/5 கிடைக்குதுன்றாங்க. 5 5s ஆர் 25 -1/5. ஸோ 25ல் 1 போச்சுன்னா நமக்கு 24/5 கிடச்சிருக்கு. தட்ஸ் இட்.